Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன் பார்ட்டில் செய்யக்கூடிய பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றதான். ஏற்கனவே நம்ம சேனலில் எக் பிரியாணி, தலசேரி எக் பிரியாணி, மட்டன் தம் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த பிரியாணியோட லிங்க் எல்லாமே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு குக்கர் பேஸில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கீயும் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலையும் ஹீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி பிரியாணி இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமாக தேவைப்படும். இப்போது இதெல்லாம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு நட்சத்திர சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இப்போது இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாகில் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் சாட்டே ஆகி நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஒரு கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விட்டுடலாம். இதோட ராஸ்மெல் போகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லேருந்து வர ராஸ்மெல் கூட போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா குழைவாக வேகணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் நறுக்கின வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், பட் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பீன்ஸ், கேரட் அண்ட் கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதெல்லாம் இல்லாமல் கூட வெறும் பன்னீரை வச்சு செய்யலாம். இப்போது பன்னீர் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஹாட் வாட்டரில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் இதை சோக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போது நம்ம ஒன்றா ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் இதுக்கு தேவையானதை ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், கடையிலேருந்து வாங்கின பிரியாணி மசாலா தான், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு cumin பவுடர் அதாவது ஜீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா ரொம்ப புளிப்பாகிடும், அதனால் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாத்தையுமே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது நம்ம ரைஸுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணுறேன். அதுக்கு 1.5 கப்ஸ் அளவுக்கு வாட்டரை ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறேன். கொஞ்சம் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி ரைஸ் கூடவே அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா தழையை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஃப்ரைட் ஆனியன்ஸை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான், பட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில்ஸ் விட்டிங்க அப்படின்னாலே நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக நம்மளுக்கு பிரியாணி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம சூப்பரான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதோட பன்னீர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக நம்மளுக்கு இருக்குன்றது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் ஏற்கனவே பிரியாணி ரெசிபீஸ்லாம் இருக்குது, அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.